இலக்கிய சீரியலில் அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, இலக்கியாவுக்கு உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் பைரவியை இதுக்கு மேலே இந்த வீட்டில் வச்சுக்க முடியாது, ஒழுங்கு மரியாதையாக வீட்டு வெளியே போங்க அப்படின்னு ஜானகியை பைரவியை வீட்டை விட்டு வெளியே துரத்தி விடுறாங்க. பைரவியும் அங்கேருந்து கிளம்பி என்ன பண்ண தெரியாமல் எஸ்எஸ்கே வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பைரவியும் வந்துடுறாங்க. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே பைரவியும் பொறுக்க முடியாமல், ஆமாம் நான் தான் பண்ணினேன், எல்லாத்துக்கும் காரணம் இலக்கிய தான், இந்த இலக்கிய ஜெயிக்கிறது எனக்கு பிடிக்கல, அதனால தான் அப்படி பண்ணினேன் அப்படின்னு பைரவி ஒத்துக்கிட்டு வீட்டிலேருந்து கிளம்பி வெளியவும் வந்துடுறாங்க. இலக்கியாவும் ஜானகியும் பார்த்தீங்களா எப்படி இருக்காங்க இந்த பைரவி ஆண்டி அப்படின்னு இலக்கியா சொல்ல, ஜானகி ஒன்று விடு இலக்கியா, அந்த பைரவி பண்ண பாவத்துக்கு கண்டிப்பாக அனுபவிப்பா, இவெல்லாம் பட்டான் தந்துவா, விடு, எங்கே போயிடப்பறா பார்த்துக்கலாம் அப்படின்னு ஜானகி சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா எஸ்எஸ்கே தாட்சாயணி ரெண்டு பேரும் செம்ம கடுப்போட வீட்டுக்கும் போகிறாங்க. வீட்டுக்கு போனோடனே அஞ்சலி வந்து பார்த்துட்டு, என்னாச்சும்மா ஏன் ஒரு மாதிரி சோகமாக இருக்கீங்க, டெண்டர் ஜெயிச்சிட்டிங்களா இல்லையா நீங்கள் அப்படின்னு கேட்க, இல்லைம்மா டெண்டர் நம்ம தோத்துட்டோம். என்னப்பா சொல்கிறீங்க, அந்த இலக்கியா தோத்துட்டீங்களா நீங்கள்? ஆமாம்மா, வேறு வழி இல்லை, இலக்கியா நம்மளோட கம்மியாக கோட் பண்ணி ஜெயிச்சிட்டோம்மா அவன் நம்மளை அப்படின்னு எஸ்எஸ்கே சொல்ல, அஞ்சலி ஒன்று என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க, அந்த இலக்கிய ஜெயிக்கிற அளவுக்கா நீங்கள் அவ்வளோ மோசமாக கோட் பண்ணீங்க, அது எப்படி, அந்த இலக்கியா கோட் பண்ண அமௌண்ட்டை தான் பைரவி ஆண்டி பார்த்துட்டு உங்கள்கிட்ட சொன்னாங்களே, நீங்கள் அதை விட கம்மியாக தானே கோட் பண்ணீங்க, அப்புறம் எப்படி இலக்கியா ஜெயிச்சா எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு கேட்க, அதான் அஞ்சலி எங்களுக்கும் புரியல, நாம் அந்த பைரவி சொன்ன அமௌண்ட்டை விட கம்மியாக தான் கோட் பண்ணோம், ஆனால் இலக்கியா அதை விட ஒரு ரூபா கம்மியாக கோட் பண்ணி ஜெயிச்சிட்டா, அதனால் டெண்டர் நம்ம கைவிட்டு போச்சு. அட போங்கப்பா, அந்த இலக்கியெல்லாம் ஒரு ஆள்னு சொல்லி அவள்கிட்ட போய் தோற்று வந்துருக்கீங்க, அதை நினச்சி எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. ஐயோ அந்த இலக்கியா ரொம்ப ஓவராக ஆடுவாளே, ஏற்கனவே அவள் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ரொம்ப ஓவராக பேசுவா, இப்போ வேறு இந்த டெண்டர் ஜெயிச்சிட்டாளா, அதுவும் உங்கள்கிட்ட போது ஜெயிச்சிட்டாளா, இனிமேல் அவளை கையில் பிடிக்க முடியாது, அவள் இஷ்டத்துக்கு இனிமேல் என்ன வேணும் பண்ணுவா அப்படி அப்படின்னு அஞ்சலி பேச, ஒரு கட்டத்துக்கு ஜாச்சானி கடுப்பாயி, அஞ்சலி வாயை மூடு முதல்ல, என்ன பேசிகிட்டு இருக்க, நானே அந்த இலக்கியா கிட்ட தோற்று போயிட்டமேனு கடுப்பு வந்து உட்காந்துருக்கேன், நீ என்னமோ அந்த இலக்கியா பற்றி நீ ஓஸ்டது பேசிகிட்டு இருக்க, இன்னொரு வார்த்தை அதை பற்றி பேசினா நான் அப்புறம் மனுஷியாக இருக்க மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு தாட்சாணி கத்த, அஞ்சலி பயந்து போகிறாங்க. என்னப்பா அம்மா இப்படி திட்டுறாங்க? இல்லை அஞ்சலி, அவள் கோவத்தில் இருக்கா, அந்த இலக்கியார் தோற்று போயிட்டோமே அப்படின்னு பயங்கர கடுப்பில் இருக்கா, அதனால் அவள் கொஞ்சம் அப்படி தான் இருப்பாள், நீ கொஞ்சம் விடுமா பார்த்துக்கலாம் அப்படின்னு எஸ்எஸ்கே அஞ்சலியை சமாதானப்படுத்துகிறாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே கரெக்டாக பைரவி வராங்க. பைரவி பார்த்து அஞ்சலி, பைரவி ஆண்டி வாங்க வாங்க, என்னாச்சு ஆண்டி, நீங்கள் சொன்ன அமௌண்ட் தானே அம்மாவும் அப்பாவும் கோட் பண்ணாங்க, ஆனால் எப்படி அது மாறி போச்சு? அதுதான் அஞ்சலி எனக்கும் புரியல, அந்த இலக்கியா தூக்கணும் அப்படின்னு நானும் எவ்வளோ ட்ரை பண்ணேன், ஆனால் அந்த இலக்கியா நம்மளோட புத்திசாலியாக இருந்திருக்கா, அவள் என்ன பண்ணியிருக்கா, அன்றைக்கி பூஜை கொண்டு வந்து அந்த கொட்டேஷன் வச்சால, நான் கூட எடுத்தவங்கள்ட்ட ஃபோன் சொன்னேனே, அது எல்லாத்தையும் அவள் ஃபாலோ பண்ணி செக் பண்ணியிருக்கா, நான் உங்கள்கிட்ட சொன்ன எல்லாத்தையும் வீடியோவும் எடுத்திருக்கா, அவள் நான் உங்கள்கிட்ட சொல்லவும் நீங்கள் எப்படி ஒரு 5 ரூபா கம்மியாக கோட் பண்ணுவீங்க அப்படின்னு அவளே கழிச்சு அதை விட ஒரு ரூபா கம்மியாக கோட் பண்ணிப்பா போல். ஏன்னா நான் வந்து உங்கள்கிட்ட ஃபோட்டோ பிடிச்ச அமைச்சத்தையும் வீடியோ எடுத்து வச்சு இன்றைக்கி எங்கள் அண்ணி ஜானிகிட்ட காட்டி வீட்டில் பெரிய பிரச்சனையும் ஒன்று பண்ணிட்டா, அவங்களும் என்னை ஒரு மாதிரி பேசிட்டாங்க, என்னாலையும் ஒரு நேரத்துக்கு மேலே கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, ஆமாம் நானும் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நானும் ஜானகிட்ட பயங்கரமாக சண்டை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு இங்கே பைரவி சொல்கிறாங்க. அதை கேட்டு அஞ்சலி ஒன்று, ஐயோ ஆண்டி, ஏன் ஆண்டி நீங்கள் இப்படி அவசரப்பட்டீங்க, நீங்கள் அங்கே இருந்தால் தானே எங்களுக்கு ஸ்ட்ரென்த்து, நீங்கள் இப்போ இங்கே வந்துட்டிங்கன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும் ஆண்டி அப்படின்னு அஞ்சலி சொல்ல, அதுக்கு என்ன பண்ண சொல்கிறேன் அஞ்சலி, அதுக்காக அவங்க எல்லாம் என்னை கண்டுபிடிச்சி என்னை அசிங்கமாக பேசுவாங்க, நான் அங்கேயே இருக்கணுமா, என்னால் அங்கே இருக்க முடியல, அதனால தான் கிளம்பி இங்கே வந்தேன் அப்படின்னு பைரவி சொல்கிறாங்க. தாட்சாணி ஒன்று, போதும் எல்லோரும் நிப்பாட்டுங்க, ஆளுக்கால் அந்த இலக்கியாவை பற்றி புகழ்ந்து பேசாதீங்க, இலக்கியங்கிற பேரை கேட்டாலே எனக்கு அவ்வளோ ஆத்திரமாக வருது, அவ்வளோ தூரம் தெளிவாக பிளான் பண்ணி அந்த இலக்கியாவை தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு என்னென்னமோ கனவு கண்டேன், ஆனால் லாஸ்ட்டில் எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு, கௌதம் ஜெயிலில் இருக்கான், ஆனால் அந்த இலக்கியா அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படவே இல்லை, எப்படி கவலைப்படுவாங்க, ஏன்னா கார்த்திக் கடத்தி வச்சிருக்குது அவன் தானே, அதனால தான் அதை பற்றி அவங்க 2 பேரும் கவலைப்படவே இல்லை, இந்த டெண்டர் எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னு மட்டும்தான் அஞ்சலி ஒரு வாரமாக ரொம்ப கஷ்டப்பட்டு போராடினா, இன்றைக்கி டெண்டரையும் ஜெயிச்சிட்டா, இனிமேல் அவருடைய ஆட்டத்தை நம்மளால் தடுத்து நிப்பாட்டவே முடியாது, ஏற்கனவே நார்மலாகவே ஓவராக ஆடுவா, இப்போ இதை ஜெயிச்சிட்டாலா, இனி அவளை என்ன பண்ணுன்னு தெரியலையே அப்படின்னு தாட்சாணி கொந்தளிக்கிறாங்க. பைரவியும் சொல்லு காட்டுதாங்க, அந்த இலக்கியா சாதாரணமாகவே ரொம்ப ஆடுவா, இப்போ அந்த டெண்டர் ஜெயிச்சிட்டால இனி அவளை கையில் பிடிக்க முடியாது, அவளை ஏதாவது ஒன்று பண்ணி திரும்பவும் நார்மல் ஆக்கணும், இல்லைனா அவளை ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு இங்கே பைரவி சொல்லுவாங்க. எஸ்எஸ்கே ஒன்று, அடப்போ பைரவி, உன் பேச்சை கேட்டு நாம் இல்லாத காலத்தில் இறங்கி லாஸ்ட்டில் அசிங்கப்படுறது தான் மிச்சம், இதில் யாருடைய தப்பு எங்கே தப்பு நினச்சுன்னு என்னால் யூகிக்கவே முடியல, ஆனால் நாம் இவ்வளோ தெளிவாக பிளான் போட்டோம் அது சொதப்பலாக இருக்குன்னா அப்போது நம்மளை விட இதில்
வேறு யாரும் சம்மந்தப்பட்டிருப்பாங்களோ அப்படின்னு கூட தோணுது அப்படின்னு எஸ்எஸ்கே சொல்கிறாரு. இங்கே எஸ்எஸ்கே தாச்சானி எல்லாம் சேர்ந்து ஒன்றா உட்காந்து பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா பைரவி அஞ்சலி 2 பேரும் மாடிக்கு போனதுக்கப்புறம் இங்கே நம்ம எஸ்எஸ்கே தாச்சானியை பார்த்து விடு தாச்சானி, அதான் பைரவி சொல்கிறால அந்த பைரவியும் கட்ட நோட்டை விட்டு இலக்கியா நம்ம நல்லாவே முட்டலாக்கிட்டா. ஏதோ இந்த ஒரு முறை டெண்டர் ஜெயிச்சிட்டா. ஆனால் ஒன்று பைரவி, இந்த டெண்டர்னால அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராஃபிட்டும் வரப்போகிறது கிடையாது. ஏன்னா இந்த அமௌண்ட்டுக்கு நம்ம கோட் பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கு இதில் லாபம்னு எதுவுமே இருக்காது. அதனால் இந்த கம்பெனி நமக்கு வராமல் போனது கூட நல்லது தான் அப்படின்னு எஸ்எஸ்கே சொல்ல, எஸ்எஸ்கே என்ன நினச்சிட்டு பேசுகிறீங்க? நான் ஒன்றும் ப்ராஃபிட் பார்த்து இந்த உயரம் மாற்ற சொல்ல, புரியுதா? நான் என்ன பண்ண சொன்னேன்? நான் எல்லாமே என்னுடைய இமேஜுக்காக தான் சொன்னேன், நம்மளுடைய ஈகோக்காக தான் சொன்னேன். ஆனால் லாஸ்ட்டில் நம்ம இமேஜை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டா. இந்த டெண்டரை ஜெயிச்சு அவளாம் நமக்கு ஒரு ஆளுன்னு சரிசமாக வந்து நிற்கிறா. அதை பார்த்து சும்மா நிற்க முடியுமா எஸ்எஸ்கே? விடுதாச்சானி, இது தப்பு தான். அவள் பண்ணது மிகப்பெரிய முட்டாள்தனம் அப்படிங்கிறத அவள் புரிஞ்சிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நாம் இந்த முறை அவளுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையில் இதுக்கப்புறம் அவள் செத்தாலும் சரி வாழ்ந்தாலும் சரி நம்ம பக்கமே தலை வச்சு படுக்கக்கூடாது. அந்தளவுக்கு அவளுக்கு என்ன பண்ணணும் தாச்சானி அப்படின்னு எஸ்எஸ்கே சொல்கிறாங்க. தாச்சானி ஒன்றே அதே எஸ்எஸ்கே நானும் சொல்கிறேன். ஏற்கனவே இந்த டெண்டருக்காக தான் கார்த்தியை கடத்தி அந்த கடத்தல் பண்ணது கௌதம் தான் சொல்லி அவன் மேலே பழிய போட்டு ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கோம். எனக்கு என்னமோ இந்த முறை நான் சொன்ன மாதிரி இந்த டெண்டர் நம்மளுக்கு கிடைக்காமே போயிடுச்சு. அதுக்காக இதை நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்மளை பார்த்து பயமே இல்லாமல் போயிடும். அதனால் நான் சொல்கிற முடிவு எடுத்தால் மட்டும்தான் இதுக்கு சாதகமாக அமையும் அப்படின்னு இங்கே எஸ்எஸ்கே சொல்கிறாங்க. தாச்சானியும் சொல்லுங்கள் எஸ்எஸ்கே. இல்லை தாச்சானி, நீ ஏற்கனவே சொன்னல இந்த கடத்தலுக்காக ஒரு கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு, அது கரெக்டு தான். நாம் கார்த்தியை உயிரோட வச்சுக்க தானே இந்த கௌதம் சேஃபாக ஜெயிலில் இருப்பான். அதே இந்த கார்த்தியை கொண்டுட்டு அந்த பழைய தூக்கி கௌதமில் போட்டோம்னா கண்டிப்பாக கௌதம் நிரந்தரமாக வெளியே வர முடியாமல் ஜெயிலுக்குள்ளேயே அடப்பட வாய்ப்பு இருக்குது. அப்படி மட்டும் அவன் மாட்டிக்கிட்டானா அதுக்கப்புறம் லைஃப்பில் நம்மளை எதுக்கு முறைச்சான் அப்படின்னு சொல்லி யோசித்து கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவான். அதனால் நீ சொன்ன மாதிரி கார்த்தியை கொண்டுட்டு அந்த பள்ளியை கௌதமில் போட்டுடலாம் தாச்சானி அப்படின்னு சொல்ல, தாச்சானி ஒன்றே சூப்பர் எஸ்எஸ்கே, நானும் அதை தான் எதிர்பார்த்தேன். நான் எதிர்பார்த்ததை இப்போ தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. இது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்க போகுது. ஏன்னா அந்த கௌதம் இலக்கியா 2 பேர் சேர்ந்து நம்மளை எந்த அளவுக்கு சீப்பாக பிஹேவ் பண்ணாங்க, நம்மளை எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளோதான் அசிங்கப்படுத்திட்டாங்க. இருந்தாலும் நாம் எல்லாத்துக்கும் பொறுமையாக போனால் தொடர்ந்து நமக்கு இதே டார்ச்சர் தான் கொடுப்பாங்க. அதனால் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக நாம் இன்றைக்கி சொன்ன மாதிரியே கார்த்திகா கதையை முடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு இங்கே தாச்சானி சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி எஸ்எஸ்கே முடிவு பண்ணுறாங்க. ஆனால் நம்ம இலக்கியாவுக்கு கௌதமை அந்த நாகு ஜெயிலில் போய் குத்தி கொலை பண்ணுற மாதிரி கனவு காண்றாங்க. கனவு காண்டது இலக்கியா ஏஞ்சி உட்காந்து ரொம்ப பதட்டமாக இருக்காங்க. கௌதமுக்கு எதனா ஆபத்தாக இருக்குமா, இல்லை கார்த்தியால் கௌதமுக்கு ஆபத்து வரப்போதா, ஒன்றுமே புரியலையே, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு இலக்கியா யோசிக்கிறாங்க. ஒரு வாரமாகவே டெண்டரில் ஜெயிக்கிறது அப்படின்னு அதில் பிஸியாக இருந்துட்டோம். அதனால் கார்த்தியை பற்றி எதையும் நம்ம கண்டுபிடிக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம கார்த்தியை கண்டுபிடிக்கிற வழியில் இறங்கணும். அப்படி இறங்கினா மட்டும்தான் கார்த்தியை கண்டுபிடிச்சி கௌதம் நிரபராதி அப்படின்னு நிரூபித்து கௌதமை சேஃபாக வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்னு இலக்கியா முடிவு பண்ணுறாங்க.